வணக்கம். அக்டோபர் 22, 2025. இன்னைக்கு நம்ம அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு சில முக்கியமான கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல இந்திய விவசாயத்துறை அங்க இப்போ ஒரு புது சவால். நல்ல விளைச்சல் இருக்கு, ஆனா விவசாயிக்கு விலை கிடைக்கல. அடுத்து சமீபத்துல அமேசான் வெப் சர்வீசஸ், அதாவது AWS முடங்கி போச்சே, அதனால என்ன ஆச்சு? அது இணையத்தோட ஒரு பலவீனத்தை காட்டுதான்னு பார்க்கலாம். அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற நம்ம திறமையான பேராசிரியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர ஒரு புது திட்டம். அதோட டெல்லியோட குளிர்கால காற்று மாசுபாடு. ஆமா, அது தீராத பிரச்சனை. இந்த வருஷம் பரவாயில்லையா இல்ல டேட்டாவே சரியில்லையான்னு கொஞ்சம் அலசுவோம். கடைசியா இந்த உலக அரசியல் மாறிட்டே வருது இல்லையா? ஆமா. இந்த சூழல்ல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன சவால்களை சந்திக்குதுன்னு சில கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு சொல்றோம். வாங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த தலைப்புகள்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கலாம். முதல்ல விவசாயம். சில மாசம் முன்னாடி வரைக்கும் வெங்காயம் விலை, தக்காளி விலைன்னு ஒரே பேச்சா இருந்துச்சு. ஆமா, ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ். விளைச்சல் அதிகமாயிடுச்சு, விலை குறைஞ்சிடுச்சு, விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. இது எப்படி ஆச்சு? ஆமா, இது கொஞ்சம் விசித்திரமான நிலைமைதான். அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற உணவு தானிய கையிருப்பு பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு கோதுமை தேவைக்கு 1.5 மடங்கு அதிகம். அரிசி அது தேவைக்கு 4.5 மடங்கு. 4.5 மடங்கா? அப்ப எவ்ளோ தேங்கி இருக்கு? ஆமா, பயங்கரமா தேங்கி இருக்கு. இந்த வருஷம் நெல் சாகுபடி பரப்பு போன வருஷத்தை விட அதிகம், கிட்டத்தட்ட 44.2 மில்லியன் ஹெக்டேர். மக்காச்சோள சாகுபடியும் நல்லா அதிகரிச்சிருக்கு, 9.5 மில்லியன் ஹெக்டேர். ஓ, இதோட விளைவு என்னன்னா, கர்நாடகா, ஹரியானா மாதிரி மாநிலங்கள்ல மக்காச்சோள விலை குவிண்டாலுக்கு 2000-2100 ரூபான்னு இறங்கிடுச்சு. அடடே, MSP விட கம்மியா? ஆமா, குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP 2400 ரூபாய், அதை விட ரொம்ப கம்மி. இதுவே காட்டுது சந்தையில தேவைக்கு அதிகமா தானியம் வந்திருக்குன்னு. சரி, மக்காச்சோளம் நெல் விளைச்சல் அதிகம், அதனால விலை குறைஞ்சது ஓகே. ஆனா சோயாபீன்ஸ் உற்பத்தி இந்த வருஷம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைவு. 105.4 லட்சம் டன் தான். அப்போ அதோட விலை ஏறி இருக்கணுமே, ஏன் அதுவும் ஏறல? இதுதான் கொஞ்சம் புரியல. இங்கதான் விஷயம் இருக்கு. உள்நாட்டு உற்பத்தி மட்டும் விலைய முடிவு பண்றதில்ல. சோயாபீன்ஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா பல காரணம் இருக்கு. ஒன்னு, பிரேசில், அமெரிக்கா, அர்ஜென்டினா. அங்கெல்லாம் இந்த வருஷம் சோயா அமோக விளைச்சல். ஓஹோ. அதனால உலக சந்தையில விலை சரிஞ்சிடுச்சு. அப்போ இந்திய ஏற்றுமதியும் அடிவாங்குது. போன வருஷம் நம்ம போர்ட்ல சோயா புண்ணாக்கு விலை $490 ஒரு டன். இந்த வருஷம் வெறும் $398 தான். பெரிய வித்தியாசமாச்சே. ஆமா. ரெண்டாவது காரணம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கு. கால்நடை தீவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு சோயா புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ எத்தனால் தயாரிக்கிறப்போ கிடைக்கிற ஒரு துணை பொருள் DDGSன்னு பேரு, அது ரொம்ப மலிவா கிடைக்குது. கிலோ 18-17 ரூபாய்க்கு. ஓ. ஆனா சோயா புண்ணாக்கு கிலோ 31.50 ரூபாய். அதனால ஃபார்மர்ஸ்லாம் DDGSக்கு மாறிட்டாங்க. சோயா புண்ணாக்குக்கு டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு. சரி சரி, புரியுது. போன வருஷம் 66 லட்சம் டன் தேவை இருந்துச்சு, இப்போ 62 லட்சம் டன் தான். இதனாலதான் உற்பத்தி குறைஞ்சாலும் சோயா விலை ஏறல. அப்போ மக்காச்சோளம், சோயாபீன்ஸ் மட்டும் இல்ல, பருத்தி, கம்பு, துவரை, பாசிப்பயிறுன்னு நிறைய பயிரோட விலை தீபாவளி முடிஞ்சும் MSPக்கு கீழே தான் இருக்கு. ஆமா. நல்ல மழை, நல்ல விளைச்சல், ஆனாலும் விவசாயிக்கு பலன் இல்ல. ஆமா. இதனால அரசாங்கத்தோட கொள்கைகள்ல ஒரு மாற்றம் வரலான்னு எதிர்பார்க்கலாம். இவ்ளோ நாள் கன்சியூமரை காப்பாத்த பார்த்தாங்க. ஆமா, விலையை ஏறாம பாத்துக்கிட்டாங்க. இப்போ விவசாயிகளை காப்பாத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பருத்தி, பட்டாணி இறக்குமதி வரியை ஏத்தலாம். பருப்பு, எண்ணெய் வித்துக்களை MSPக்கு அதிகமா கொள்முதல் செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். இந்த கொயரி நேற்றம் வந்தா திரும்பவும் உணவுப் பொருள் விலை ஏறிடுமா? கிராமப்புற பொருளாதாரம் கொஞ்சம் முன்னேறுமா? இது எப்படி ஒரு பேலன்ஸ் ஆகும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, விவசாயத்திலிருந்து இப்போ சுற்றுச்சூழல் பக்கம் போலாம். டெல்லியோட குளிர்கால காற்று மாசுபாடு, அது ஒரு பெரிய தலைவலி. ஆமா, வருஷம் இந்த வருஷம் இயற்கை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மழை சீக்கிரம் முடிஞ்சது, அப்பப்போ மழை பெய்தது, லானினா வர வாய்ப்பு இருக்கு. இதனால காத்துல மாசெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ஆனா இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையே.
இதுல ஷாக்கிங் என்னன்னா இந்த மாசுபாட்டை அளக்குற கருவிகளே சரியா இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இயற்கை காரணிகள் கொஞ்சம் தற்காலிகமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. NISன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ். ஓகே. அவங்க ஆய்வுப்படி லானினா நல்லா வலுவா இருந்தா காத்து வேகமா அடிச்சு மாச கலைச்சிடும். ஆனா கொஞ்சம் வீக்கா இருந்தா குளிர் அதிகமாகி மாசெல்லாம் அப்படியே தேங்கி நிற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்ப ரெண்டு பக்கமும் போகலாம். ஆமா, பஞ்சாபு ஹரியானால வெள்ளம் வந்ததால அறுவடை வைக்கோல் எரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுவும் ஒரு காரணமா? ஆமா, ஆனா அதுவும் டெம்பரரி தான். ஏன்னா அடுத்த ராபி சீசனுக்கு விதைக்க நேரம் ஆகும்போது விவசாயிகள் வேகமா வைக்கோலை எரிப்பாங்க. அந்த வைக்கோல்ல சிலிக்கா அதிகம். அதனால மாட்டுக்கு போட முடியாதா? ஆமா, அதிகம் பயன்படாது. அதனால எரிக்கிறது தான் ஈஸி அவங்களுக்கு. இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன், பசுமை பட்டாசுன்னு சொன்னாங்க. ஆனாலும் தீபாவளி அன்னைக்கு டெல்லி காத்து மிக மோசம் கேட்டகரியில தான் இருந்திருக்கு. ஆமா. அதுலயும் சில மணி நேரம் டேட்டாவே இல்லைன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஆமா, பசுமை பட்டாசுனாலும் அதுலயும் மாசு வரும். ஒரு 60-70% வரும்னு சொல்றாங்க. அன்னைக்கு வெதர் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்ததால கடுமையான நிலைக்கு போகல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராத்திரி 12 மணிலிருந்து காலையில 4 மணி வரைக்கும் டேட்டா இல்லைங்கிறது உண்மையிலேயே பீக்ல எவ்வளோ போச்சுன்னு தெரியாம மறைச்சிருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அடப்பாமே. சில இடங்கள்ல ஒரு சில மணி நேரத்துல PM துகள்கள் 1000-1800 மைக்ரோகிராம் வரைக்கும் போயிருக்குன்னு கூட தகவல் வருது. ரொம்ப அதிகம் இல்லையா இது? ரொம்ப அதிகம். இது ஒரு பெரிய ஓட்டை. இந்த பிரச்சனை டெல்லியோட மட்டும் நிக்கல, லக்னோவுல ஒலி மாசு மானிட்டர் பண்ற கருவிகளும் சரியா வேலை செய்யலன்னு இன்னொரு ஆர்டிகல் சொல்லுது. அப்போ என்னதான் பிரச்சனை? இந்த கருவிகள் சரியில்லையா, இல்ல அதை சரியா யூஸ் பண்ணலையா? டெக்னாலஜி இருக்கு, ஆனா அதை செயல்படுத்துறதுல தான் சிக்கல். டெல்லியில சில ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷனை மரத்துக்கு அடியில இல்ல சுவர் ஓரமா மறைவா வச்சிருக்காங்கன்னு புகார் இருக்கு. அப்படி வச்சா அது உண்மையான மாசுபாட்டை காட்டாது, கம்மியா காட்டுற மாதிரி இருக்கும். ஓ, இது மக்கள் மத்தியில கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும் இல்லையா? ஆமா. லக்னோலயும் நாய்ஸ் பொல்யூஷன் விதிகள் ரொம்ப பழையது, 2000ல போட்டது. அதை சரியா அமல்படுத்துறதும் இல்ல. CCPB கைட்லைன்ஸ் இருக்கு, ஆனா மாநில அமைப்புகள் சரியா ஃபாலோ பண்றதில்ல. அரசியல் தலையீடு, வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறது, தனியா ஆடிட் பண்ணாததுன்னு நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி தப்பான இல்ல மறைக்கப்பட்ட டேட்டாவால என்ன ஆகும்? அதோட விளைவுகள் என்ன? இது ரொம்ப டேஞ்சரஸ். தப்பான டேட்டா இருந்தா அரசாங்கம் எப்படி சரியான பாலிசி போடும்? உண்மைதான். உதாரணத்துக்கு WHO சொல்ற தரத்தை டெல்லி அடைஞ்சா அங்க இருக்கிறவங்களோட ஆயுள் 8 வருஷம் கூடும்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. 8 வருஷமா? ஆமா, இந்தியா முழுக்க ஆவரேஜா 5 வருஷம் ஆயுள் குறையுதான் காற்று மாசுபாட்டால. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆர்டிகிள் 21 வாழ்வதற்கான உரிமை, அது மீறுற மாதிரி. தப்பான டேட்டா இருந்தா கோர்ட்டு கூட சரியா தலையிட முடியாது, தாமதமாகும். இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி சரியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது? உண்மையான சயின்டிஃபிக் அப்ரோச் தான் வேணும். சுயாதீனமான எக்ஸ்பர்ட்ஸ் டீம் மூலமா கருவிகளை சரியான இடத்துல சரியான முறையில இன்ஸ்டால் பண்ணணும். சரி. கிடைக்கிற டேட்டாவை உடனுக்குடன் மறைக்காம மக்களுக்கு சொல்லணும். தேர்ட் பார்ட்டி ஆடிட் கண்டிப்பா வேணும். மக்களையும் இதுல இன்வால்வ் பண்ணணும். NIS உருவாக்கிய NARFI மாதிரி, அதாவது நேஷனல் ஏர் குவாலிட்டி ரிசோர்ஸ் ஃப்ரேம்வொர்க் மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டம் நாடு முழுக்க தேவை. அப்போ உங்க ஏரியா காத்து எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த நம்பர் உண்மையா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல, உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்டது. சரி, சுற்றுச்சூழல்ல இருந்து இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு வருவோம். அக்டோபர் 20 அன்னைக்கு Amazon வெப் சர்வீசஸ், அதாவது AWS கொஞ்ச நேரம் டவுன் ஆச்சு. ஆமா, பெரிய பாதிப்பு. அதனால வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ரெடிட்னு ஆயிரக்கணக்கான சர்வீஸ் உலகம் முழுக்க நின்னு போச்சு. இங்கிலாந்துல வரி கட்டுற சிஸ்டம் கூட வேலை செய்யலையா. இது எப்படி ஆச்சு? ஆமா, இந்த AWSங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட்டோட ஒரு மறைமுகமான முதுகெலும்பு மாதிரி ஆகிடுச்சு. உலகத்துல கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு ஆன்லைன் சர்வீஸ் அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டிங் பவர், டேட்டாபேஸ் இது எல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா கம்பெனிங்களுக்கு தனியா பெரிய டேட்டா சென்டர் கட்டி மெயின்டைன் பண்ற செலவு மிச்சம். அமேசான் கம்பெனியோட மொத்த சேல்ஸ்ல AWS பங்கு 20%. ஆனா அவங்க லாபத்துல 60% இதுல இருந்து தான் வருது. ஓஹோ, அவ்வளவு லாபகரமானதா? ஆமா, அன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்களோட DynamoDBன்னு ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட DNS பிரச்சனை. DNSனா? DNSங்கிறது டொமைன் நேம் சிஸ்டம். சிம்பிளா சொன்னா இன்டர்நெட்டோட ஃபோன் புக் மாதிரி. நம்ம ஒரு வெப்சைட் பேரை டைப் பண்ணா அது எந்த கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு இந்த DNS தான் சொல்லும். சரி. அந்த ஃபோன் புக்லே பிரச்சனைன்னா வெப்சைட்டுக்கு போக முடியாது இல்லையா? இந்த DynamoDBயை நிறைய பெரிய கம்பெனிங்க யூஸ் பண்றாங்க. அதனால அதோட DNS பிரச்சனை இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகம் இவ்ளோ ஈஸியா உடையக்கூடியதா இருக்கா? எல்லாத்தையும் 1-2 பெரிய கம்பெனியை நம்பி இருக்கிறது ஆபத்து இல்லையா? நிச்சயமா.
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பெரும்பாலும் இன்டர்நெட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா AWS, மைக்ரோசாஃப்டோட Azure, கூகுள் கிளவுட், இந்த 3 பெரு நிறுவனங்களோட கிளவுட்ல தான் இருக்கு. ஆமா. இதுல ஏதாவது ஒண்ணுல சின்னதா ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தா கூட அது உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ தெரிஞ்சிருக்கிற ஆபத்து. கம்பெனிங்க செலவை குறைக்க இந்த சில பெரிய நிறுவனங்களை நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க் தான். இது தடவையும் இல்ல. அப்படியா? ஆமா. 2024ல மைக்ரோசாஃப்டோட கிளவுட்ல CrowdStrikeன்னு ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அப்டேட்னால இதே மாதிரி ஏர்லைன், பேங்கிங் சர்வீஸ்லாம் உலகம் முழுக்க பாதிச்சது. இந்தியாவில் இந்த AWS பிரச்சனையால என்ன பாதிப்பு? இந்தியாவிலையும் ஏர் டிரான்ஸ்போர்ட் சில மணி நேரம் பாதிச்சது. அவங்க டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வேலை செய்யாததால பழைய மாதிரி பேப்பர்ல எழுதி வேலை பார்த்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் சொல்றபடி ஒரு 10 பேங்க் NBFCகளுக்கு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு சீக்கிரமே சரி பண்ணிட்டாங்களாம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அமெரிக்க நிறுவனங்களை மட்டுமே சார்ந்து இருக்கிறத குறைச்சு ஒவ்வொரு நாடும் தங்களுக்குன்னு ஒரு சுயமான பாதுகாப்பான கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம முக்கியமான டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாம் 1-2 ஃபாரின் கம்பெனி கிட்ட கொடுக்கறது லாங் டர்ம்ல சரியானு யோசிக்க வைக்குது. நீங்க டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்லேருந்து ஆன்லைன் பேங்கிங் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில கம்பெனிகளோட டெக்னாலஜிய எவ்வளவு நம்பி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு பாசிட்டிவான நியூஸ். வெளிநாட்டுல, குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வேலை செய்யற நம்ம இந்திய வம்சாவளி திறமையாளர்களை, சிறந்த ஆராய்ச்சியாளர்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கவர்மெண்ட் ஒரு பெரிய திட்டம் ரெடி பண்றாங்க. ஆமா. இதுக்கு ஸ்டார் ஃபேக்கல்டி திட்டம்னு பேர் வைக்கலான்னு இருக்காங்க. ஆமா, இது ரொம்ப நாளா பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். இந்தியாவுல IIT, IISR மாதிரி நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம நாட்டு டேலண்ட்டை இங்கேயே வச்சுக்கிறதுலயும் வெளிநாட்டுல இருக்கிற பெஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்டை அட்ராக்ட் பண்றதுலயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. என்ன மாதிரி சவால்கள்? இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது R&Dக்கு பண்ற செலவு. நம்ம GDPல வெறும் 0.7% தான் செலவு பண்றோம். அவ்வளோதானா? ஆமா. ஆனா ஆலையில 2.8%, சீனாவுல 2.4%. இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. 4 மடங்கு கம்மி மாதிரி இருக்க. கிட்டத்தட்ட. இதனால தான் பிரெயின் ட்ரெயின், அதாவது திறமைசாலிகள் வெளியே போறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இது இல்லாம இந்த அதிகாரத்துவ தடைகள், ரிசர்ச்ல சுதந்திரம் கம்மியா இருக்கிறது, இப்படி இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. VAJRA, ராமானுஜன் ஃபெலோஷிப்னு சில ஸ்கீம்ஸ் முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனா அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. அதனால இப்போ ஒரு பெரிய திட்டம் தேவைன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த புதிய ஸ்டார் ஃபேக்கல்டி திட்டம் எப்படி வித்தியாசமா இருக்கும்? என்ன ஸ்பெஷல் அதுல? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது குறிப்பா ஸ்டெம் ஃபீல்டு, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ், இதுல ஏற்கனவே பெரிய சாதனை பண்ண, உலக அளவுல பேர் வாங்கின இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகளை மட்டும் டார்கெட் பண்ணுது. ஓ, செலக்டிவா? ஆமா. ஒரு 12-14 முக்கியமான துறைகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு அவங்க லேப் செட் பண்ண பெரிய தொகை கிராண்டா கிடைக்கும். நல்ல விஷயமாச்சு. குறைவான ரெட் டேப், அதாவது அதிகாரத்துவ தலையீடு இல்லாம ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு மாதிரி ஒரு சூழலை உருவாக்க போறாங்க. பல இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து வேலை செய்ய ஈஸியான வழி, அறிவுசார் சொத்துரிமை, அதாவது IP ரூல்ஸ்ல தெளிவு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கு இப்ப என்ன அவசரம்? உலக சூழல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம். குளோபலா, குறிப்பா அமெரிக்காவுல எஜுகேஷன், ரிசர்ச் சூழல்ல சில மாற்றங்கள் வருது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட சில பாலிசிஸ். ஆமா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இமிகிரேஷன் பத்திலாம். ஆமா, அதனால ஒரு விதமான அன்சர்டனிட்டி இருக்கு. இது அங்கு வேலை செய்யற இந்திய வம்சாவளி ப்ரொஃபசர்ஸ் மத்தியிலையும் சில கவலைகளை உண்டாக்குது. இதே நேரத்துல ஐரோப்பா, சீனா, தைவான் போன்ற நாடுகள் வெளிநாட்டு சயின்டிஸ்ட அட்ராக்ட் பண்ண நிறைய ஃபண்ட் ஒதுக்குறாங்க, புது ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அப்போ இதுதான் சரியான நேரமா? ஆமா. இந்த பின்னணியில பார்க்கும்போது இந்தியாவுல சம்பளம் குறைவு, பேராசிரியர் சம்பளம் இந்தியா $38,000, US $130,000 to $200,000, சீனா $100,000. ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல டிலே, இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணி டேலண்ட்டை ஈர்க்க இந்த ஸ்டார் ஃபேக்கல்டி திட்டம் ஹெல்ப் பண்ணுன்னு நம்புறாங்க. இந்த திட்டம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆனா இந்தியாவோட ரிசர்ச் இன்னோவேஷன் சூழல்ல இது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? கண்டிப்பா. இது பிரெயின் ட்ரெயினை தடுத்து பிரெயின் கெயினை உருவாக்கும். இங்க வர்ற சிறந்த விஞ்ஞானிகள் ஒரு புது ஜெனரேஷன் ரிசர்ச்சர்ஸை உருவாக்குவாங்க. அகடமிக்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பாலமா இருந்து புது டெக்னாலஜிஸ் வர, ஸ்டார்ட் அப்ஸ் வளர இது உதவும்.
இந்த திட்டம் இன்னும் சில மாசத்துல கேபினெட் அப்ரூவலுக்கு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி உலகத்தரம் வாய்ந்த திறமையாளர்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றது இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எப்படி உதவும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அரசியல் களம் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. ஆமா, கூட்டணிகள் மாறுது, புது பவர் சென்டர்ஸ் வருது, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த நட்பற்ற உலகம்னு சொல்லப்படுற சூழல்ல இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்ன சேலஞ்சஸை சந்திக்குது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ண ஒரு ஆர்டிக்கிளோட பார்வையை கொஞ்சம் பார்க்கலாம். வழக்கம் போல இந்த கட்டுரையில இருக்கிற கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு சொல்றோம். இது எங்க கருத்துல. இந்த கட்டுரையோட முக்கிய வாதம் என்னன்னா, ட்ரம்ப் காலத்துக்கு அப்புறம் உலகம் ரொம்ப மாறிடுச்சு. ஒவ்வொரு நாடும் தன்னலம்தான் முக்கியம்னு பார்க்குற காலம் இது. ஆனா இந்தியா இன்னும் பழைய கொள்கைகள்ல, அதாவது நேரு காலத்து அணிசேராமை, மாரல் ஸ்டாண்ட்ஸ், இதிலிருந்து முழுசா வெளியே வராம இருக்கிறதால இந்த புது ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க தடுமாறுதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது. ஓ, இதனால உலகத்துல இந்தியா மேல இருந்த ஒரு நம்பிக்கை குறைஞ்சி ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா கொஞ்சம் ஓரங்கட்டப்படுதுன்னு ஒரு கவலையே இந்த கட்டுரை எழுப்புது. இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் அந்த கட்டுரை சொல்லுதா? சொல்லுது. உதாரணமா மேற்கு ஆசியா, மிடில் ஈஸ்ட்ல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிட்டு வர்றது சொல்லுது. சமீபத்துல காசா போர் நிறுத்தத்துக்காக நடந்த பீஸ் டாக்ஸ்ல இந்தியாவுக்கு இடமே இல்ல. அப்படியா? ஆமா, அதுல முக்கியமா இருந்த அமெரிக்கா, துருக்கி, எஜிப்டு, கத்தார் நாடுகள் இப்போ இந்தியாவோட அவ்வளோ க்ளோஸா இல்லைன்னு அந்த ஆர்டிகிள் சொல்லுது. போர் நிறுத்தம் வந்த பிறகு நடந்த செலிப்ரேஷன்ஸ்க்கு கூட இந்தியா ஒரு கீழ்மட்ட குழுவைத்தான் அனுப்பிச்சுதான். இது அந்த ரீஜன்ல இந்தியாவோட முக்கியத்துவம் குறைஞ்சதை காட்டுடுன்னு வாதிடுது. அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை, நேபாளம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இங்கேயும் சீனாக்கு இருக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்லுது. பாகிஸ்தான் மேல தாலிபான் அட்டாக் பண்றத இந்தியா ஒரு ரிவெஞ்சா நினைச்சு அமைதியா இருக்கிறது ஆபத்தானதுன்னு விமர்சிக்குது. அப்போ சீனா கூட சமீபத்துல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சதே, அத பத்தி என்ன சொல்றாங்க? இந்தியா சீனா நடுவுல இப்போ இருக்கிற அந்த இணக்கம் ஒரு ப்ரோமான்ஸ் மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் இது ஒரு டெம்பரரி தோற்றம் தான் அந்த கட்டுரை சொல்லுது. ஓ, பார்டர் பிரச்சனை இன்னும் முடியல. 2020ல நடந்த கால்வான் சண்டையை ஒரு சின்ன விஷயமா நினைச்சு கடந்து போறது சீனாவோட அந்த டாமினன்ஸ் எண்ணத்தை குறைச்சு மதிப்பிடுறதுக்கு சமம்னு கருதுது. ஜி ஜின்பிங் தலைமையிலான சீனா பழைய தலைவர்கள் டெங் ஷியாவோபிங், ஹூ ஜின்டாவ் காலத்தை விட ரொம்ப அக்ரெசிவாவும் குறைவான சமரச மனப்பான்மையோடும் செயல்படுதுன்னு அந்த கட்டுரை வார்ன் பண்ணுது. சரி, இவ்ளோ சவால்கள் இருக்குன்னா இதுல இருந்து வெளியே வர இந்தியா என்ன செய்யணும்னு அந்த கட்டுரை ஏதாவது சொல்லுதா? இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கட்டுரை சொல்றபடி இந்தியா தன்னோட பழைய ஃபாரின் பாலிசி மைண்ட் செட்ல இருந்து மாறணும். யதார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி பிராக்டிக்கலா ரீஜன்ல இருக்கிற மத்த நாடுகளோட சென்டிமெண்ட்ஸ்க்கு மதிப்பளிக்கிற ஒரு புது ஃபாரின் பாலிசியை உருவாக்கணும். சரி, உலகம் மல்டிபோலார் ஆகிறத ஏத்துக்கணும். மாறி வரும் அலையன்ஸை புரிஞ்சுக்கணும். வெறும் பேச்சளவுல இல்லாம இந்தியாவோட எக்கனாமிக் பவரை எப்படி ஜியோபொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸா மாத்துறதுன்னு யோசிக்கணும். அதே நேரத்துல இந்தியாவுக்குன்னு இருக்கிற சிவிலைசேஷனல் ஐடென்டிட்டி, பாரம்பரிய பலம், இதையும் விட்டுடக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த குளோபல் மாற்றங்கள், இந்தியாவோட நிலைப்பாடு, இது உங்க எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்கலான்னு நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. மறுபடியும் சொல்றோம், இது அந்த ஆர்டிக்கல்ல உள்ள அனாலிசிஸை மட்டும் உங்களுக்கு சொல்றோம். ஆக இன்னைக்கு நம்ம எங்க இருந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் பாருங்க. விவசாயத்துல விலை வீழ்ச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற குளோபல் காரணம், நம்ம டிஜிட்டல் உலகத்தோட ஒரு வீக்னஸ், ஆமா, AWS, திறமைகளை ஈர்க்கிற முயற்சி, நம்ம ஹெல்த்தோட சம்பந்தப்பட்ட காற்று மாசுபாடு, அதுல இருக்கிற டேட்டா பிரச்சனை, கடைசியா மாறி வரும் உலகத்துல இந்தியாவுக்கான பாதைன்னு. ஆமா, பல முக்கியமான விஷயங்களை டச் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒன்று புரியுது. நம்ம உள்நாட்டு பிரச்சனைகள், அதாவது விவசாயம், சுற்றுச்சூழல் மாதிரி விஷயங்களுக்கும் குளோபல் ஃபேக்டர்ஸ், அதாவது ட்ரேட், டெக்னாலஜி டிபெண்டன்ஸ், உலக அரசியல், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஆமாம், ஒன்னுல வர்ற மாற்றம் இன்னொன்னுல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, இவ்வளவு உள்நாட்டு வெளிநாட்டு சவால்களுக்கு மத்தியில எதிர்காலத்துல இந்தியா வெறும் பொருளாதாரம், மிலிட்டரி பவரை தாண்டி எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாக்குப்பிடிச்சு நிக்கக்கூடிய ஒரு தேசிய வலுவை, அதாவது ரெசிலியன்ஸை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், இது நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த விரிவான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு ஒரு விரிவான அலசலுக்கு போலாமாங்க. வணக்கம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஊரக நிதி கண்காணிப்பு, வர்த்தகம், அப்புறம் ஒரு சட்ட விஷயம், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரே கலவையா இருக்கு இன்னைக்கு. ஆமா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. FATF பாரிஸ் மீட்டிங்ல ஆரம்பிச்சு
அப்புறம் இந்த சின்ன பிசினஸ்லாம் எப்படி உலக வர்த்தகம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓ, அதோட லிஸ்பன் டென்ஸ்னு ஒரு சட்டம், அப்புறம் புதுசா செடி தவளையெல்லாம் வேற கண்டுபிடிச்சிருக்காங்களாமே. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கு. அதோட நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த், அப்புறம் கொஞ்சம் மருத்துவ விஷயங்கள், மலேரியாவுக்கு மருந்துன்னு, ஏன் வண்டை வச்சு கூட ஒரு விஷயம் இருக்கு. அடடே, வண்ட வச்சா? சரி சரி, கேட்கவே நல்லா இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல FATF பாரிஸ்ல மீட்டிங் நடக்குது. இதுல பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்ல இருக்கிற தடை செய்யப்பட்ட குரூப்ஸ்க்கு அரசு பண உதவி செய்யுதான்லாம் பாப்பாங்கன்னு உங்க நோட் சொல்லுது. இது பெரிய விஷயமாச்சே. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். FATFங்கிறது ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி, அதாவது அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு அமைப்பு. இவங்க வேலை என்னன்னா, இந்த பண மோசடி, டெரரிசத்துக்கு போற பணம், இது எல்லாம் தடுக்கிறது தான். ஓ, இதுக்காக கொள்கைகள் உருவாக்கி எல்லா நாடுகளும் அதை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இது 1989ல G7 மாநாட்டில் ஆரம்பிச்சாங்க. முதல்ல பண மோசடிக்கு மட்டும்தான். அப்புறம் அப்புறம் 2001க்கு அப்புறம் டெரரிஸ்ட் ஃபண்டிங்கையும் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ இது ஒரு மாதிரி குளோபல் ஃபினான்ஷியல் வாட்ச்டாக் மாதிரிங்களா? யாரெல்லாம் இதுல மெம்பர்ஸ்? எப்படி ஒர்க் ஆகுது? கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ்ல இருக்கு. இதுல அமெரிக்கா, இந்தியா, சீனா, சவுதி, UK, ஜெர்மனி, பிரான்ஸ், அப்புறம் யூரோப்பியன் யூனியன்னு மொத்தம் 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா எப்ப சேர்ந்துச்சு? இந்தியா 2010ல மெம்பர் ஆச்சு. இது இல்லாம இவங்களோட ரீஜனல் பாடிஸ் மூலமா ஒரு 180க்கு மேல நாடுகள் இது கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட பரிந்துரைகள் தான் உலக அளவுல ஸ்டாண்டர்ட். சரி, இந்த கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்னு நியூஸ்ல வருமே, அது என்னது? ஒரு நாடு அதுல போனா என்ன ஆகும்? அது இவங்களோட மானிட்டரிங் சிஸ்டம். நாடுகள்லாம் இவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்ப்பாங்க. சரியா பண்ணலன்னா, அதாவது பண மோசடி, டெரரிஸ்ட் ஃபண்டிங்கை தடுக்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா முதல்ல கிரே லிஸ்ட்ல வைப்பாங்க. ஓ, அது ஒரு வார்னிங் மாதிரி. கரெக்ட், ஒரு வார்னிங் பில் மாதிரி. இன்னும் நீங்க திருந்தலனா அடுத்த ஸ்டெப்னு சொல்ற மாதிரி. பிளாக் லிஸ்ட் இன்னும் சீரியஸ். நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரீஸ் ஆர் டெரிட்டரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகள் டெரரிஸ்ட் ஃபண்டிங்கையும் பண மோசடியும் சப்போர்ட் பண்றதா அர்த்தம். இப்போ நார்த் கொரியா, ஈரான், மியான்மர், இந்த 3 நாடுகள் பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. இதுல இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும்? ரொம்ப கஷ்டம். IMF, வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் யூனியன், இவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் கடனும் கிடைக்காது. அப்படியா? ஆமா, நிறைய பொருளாதார தடைகள் வரும். உலக அளவுல ஃபினான்ஸ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கப்படும். இங்க ஒன்னு சொல்லிக்கணும், இந்த மீட்டிங்ஸ் பத்தியும் அங்க என்ன பேசுறாங்கங்கிறதும் உங்க சோர்ஸ்ல இருக்கிற தகவல் தான். இதுல எங்க சொந்த கருத்தும் எதுவும் இல்ல. புரியுதுங்க. தகவலை அப்படியே சொல்றோம், அந்தே. சரி, உலக நிதி அமைப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. இப்போ வர்த்தகத்துக்கு வருவோம். இந்தியாவோடைய ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர், அதாவது AEO திட்டத்தை WTO பாராட்டியிருக்காமே. இது எப்படி சின்ன பிசினஸ்க்கு, MSMEக்கு எல்லாம் உதவுது? ஆமா, இது ஒரு நல்ல விஷயம். AEOங்கிறது உலக சுங்க அமைப்பு, அதாவது வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். WCO அவங்களோட சேஃப் ஃப்ரேம்வொர்க் கீழ வர ஒரு திட்டம். சேஃப் ஃப்ரேம்வொர்க்? ஆமா, இது எதுக்குன்னா குளோபல் ட்ரேட், அதாவது உலக வர்த்தகத்தை பாதுகாப்பாவும் அதே சமயம் வேகமாவும் ஈஸியாவும் மாத்துறதுக்கு. WCO இத 2005ல கொண்டு வந்தாங்க. இது கஸ்டம்ஸ்க்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் நடுவுல ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. பார்ட்னர்ஷிப் மாதிரியா? எப்படிங்க? இது ஒரு வாலண்டரி ப்ரோக்ராம். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிங்க, இவங்கெல்லாம் தானா முன் சில பாதுகாப்பு விதிமுறைகள், நடைமுறைகளை ஃபாலோ பண்றோம்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கலாம். ஓ, அப்படி வாங்கினா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கள ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா பார்க்கும். இந்தியால இதை யாரு பாத்துக்கிறாங்க? இந்த AEO ஸ்டேட்டஸ் கிடைச்சா MSMEக்கு என்ன லாபம்? இந்தியாவில் அதை பார்த்துக்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அதாவது CBIC. 2011ல பைலட்டா ஆரம்பிச்சு 2016ல விரிவுபடுத்தினாங்க. இந்த அங்கீகாரம் கிடைச்ச கம்பெனிகளுக்கு, அதாவது இந்த பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ற கம்பெனிகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உதாரணமா? அவங்க சரக்க கஸ்டம்ஸ்ல ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படியே செக் பண்ணாலும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபாஸ்டா நடக்கும். சில சமயம் டாக்ஸ் கட்டுறதுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்க பொருள்லாம் போர்ட்ல தேங்கி நிக்காது. டைம் மிச்சம், செலவும் குறையும். உலக அளவுல இவங்க ஒரு நம்பகமான ட்ரேடர்னு பேர் வரும். WTO சொன்ன மாதிரி இதனால நம்ம MSMEகள்லாம் குளோபல் சப்ளை செயின்ல ரொம்ப ஈஸியா தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. கஸ்டம்ஸ்க்கும் ரிஸ்க் அதிகமா இருக்கிற கண்டெய்னர் மேல கவனம் செலுத்த முடியுது. இது நிஜமாவே நம்ம சின்ன பிசினஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான்.
சரி, ஃபைனான்ஸ் ட்ரேடுல இப்போ ஒரு சட்டத்துக்கு போவோம். டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, இது என்னது? லிஸ்பெண்டன்ஸ்ங்கிறது லத்தீன் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் வழக்கு நிலுவையில் இருக்கு அல்லது பெண்டிங் சூட். நம்ம நாட்டுல இது சொத்து பரிமாற்ற சட்டம் 1882 அதுல செக்ஷன் 52ல வருது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அசையா சொத்து, அதாவது வீடு, நிலம் மாதிரி, அது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் முடியற வரைக்கும் அந்த சொத்தை யாருக்கும் விற்கவோ, லீஸ்க்கு விடவோ இல்ல வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ கூடாது. மீறி பண்ணா அது அந்த கேஸ்ல இருக்கிற மத்தவங்களோட உரிமையை பாதிக்காது. அப்ப கேஸ் நடக்கும்போது வித்தா அந்த சேல் செல்லாதா? செல்லாதன்னு இல்ல. ஆனா அந்த கேஸ்ல கடைசியா கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது அந்த சொத்தை வாங்கினவரையும் கட்டுப்படுத்தும். இது எதுக்குன்னா, கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே சொத்தை வேற யாருக்காவது மாத்தி விட்டுட்டு கேஸையே ஒண்ணுமில்லாம ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது வழக்கில் உள்ளவங்களோட உரிமையை பாதுகாக்குது. இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம்தான். ஆனா டெல்லி ஹைகோர்ட் இதுல சில விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னதா உங்க நோட்ஸ்ல இருக்கே. ஆமா, இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல, கேஸ் நிஜமாவே ஒரு தகுதியான கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கணும். ரெண்டாவது, அந்த கேஸ்ல சொத்தோட உரிமை நேரடியா கேள்விக்குள்ளா இருக்கணும். மூணாவது, அந்த சொத்து மாற்றம் மத்தவங்களோட உரிமையை பாதிக்கிற மாதிரி இருக்கணும். முக்கியமா அந்த கேஸ் ஒரு மோசடியான வழக்கா இருக்கக்கூடாது. சரி, டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சில சமயம் உண்மையான ஓனரை வேணும்ன்றே தொல்லை பண்றதுக்காக கேஸ் போடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல கோர்ட் இந்த லிஸ் பெண்டன்ஸ் கோட்பாடுல இருந்து அந்த சொத்துக்கு விலக்கு அளிக்கலாம்னு சொல்லியிருக்கு. சட்டத்தை தப்பா பயன்படுத்துறத தடுக்கிறதுக்காக. ஓகே, சட்ட நுணுக்கங்கள் புரிஞ்சது. இப்போ இயற்கையோட அதிசயங்களுக்கு போலாம். மேற்கு தொடர்ச்சி மலை, அங்க எப்பவுமே ஏதாவது புதுசு இருக்கும். இப்போ ஒரு புது செடி கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். டெட்ரேனியம் மணிலாலியனம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? டெட்ரேனியம் மணிலாலியனம். இது கேரளால இடுக்கி மாவட்டத்துல இருக்கிற இரவிகுளம் நேஷனல் பார்க்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கேரட் கொத்தமல்லி குடும்பத்தை சேர்ந்த செடி, அதாவது ஆப்பியேசியே குடும்பம். பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எதுக்கு இந்த பேரு? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ரொம்ப ஃபேமஸான தாவரவியல் ஆராய்ச்சியாளர் ப்ரொஃபசர் KS மணிலால் அவரோட நினைவா வச்சிருக்காங்க. இதுல பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டெட்ரேனியம்ங்கிற பேர்னத்துல உலகத்திலே முதலா கண்டுபிடிச்சிருக்கிற இனம் இதுதானா. இது ரொம்ப ரொம்ப ரேர். உயரமான இடத்துல ஷோலா காடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற புல்வெளியில மட்டும்தான் வளருது. சின்னதா வெள்ளைப்பூ பூக்கும், நிலத்துக்கு அடியில கிழங்கு மாதிரி இருக்கும். அதுவும் மழை காலத்துல மட்டும்தான் முளைச்சு பூக்குமா. அந்த ஏரியால கேரட் குடும்பத்துல இது 48வது இனமா கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ்! ஒரு புது ஜீனஸ்லயே ஒரு ஸ்பீஷீஸ். அந்த இரவிகுளம் நேஷனல் பார்க்கும் ரொம்ப ஸ்பெஷல் தானே? கண்டிப்பா. மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்ப முக்கியமான இடம். கிட்டத்தட்ட 97 ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்ம சவுத் இந்தியாலேயே உயரமான சிகரம் ஆனைமுடி, அது இங்க தான் இருக்கு. ஓ! அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற நீலக்குறிஞ்சி பூவோட இடமும் இதுதான். முக்கியமா அழிஞ்சிட்டு வர்ற வரையாடு, அதோட உலக பாப்புலேஷன்ல பாதிக்கு மேல இங்க தான் இருக்கு. புலி, சிறுத்தைன்னு நிறைய விலங்குகளுக்கும் இது வீடு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த புது செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர்! அதே மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னொரு ஆச்சரியம். பறக்கும் தவளையாமா? நிஜமாவா பறக்குமா? ஹாஹா, பறக்கும்னு சொல்றதை விட சறுக்கிட்டு போகும்னு சொல்லலாம். கிளைடிங். மலபார் பறக்கும் தவளை, அதான் அதோட பேரு. ராக்கோஃபோரஸ் மலபாரிகஸ். ஓ! இப்போ ரீசெண்டா கர்நாடகால பெலகாவி பக்கத்துல ஹிரேபா கே வாடிங்கிற இடத்துல பார்த்ததா உங்க குறிப்பு சொல்லுது. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட மழைக்காடுகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஸ்பெஷல் தவளை. அங்கேயே உருவானது, எண்டமிக். சரிக்கிட்டு போகுமா? எப்படிங்க? எவ்வளவு தூரம் போகும்? இதுதான் அதோட ஹைலைட். அதோட கால் விரல்களுக்கு நடுவுல நல்ல பெரிய சவ்வு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு மரத்துல இருந்து இன்னொன்னுக்கு தாவும் போதோ இல்ல கீழே இறங்கும் போதோ அந்த சவ்வை விரிச்சு ஒரு பாராஷூட் மாதிரி யூஸ் பண்ணி காத்துல அப்படியே மிதந்து போகும். அடேங்கப்பா! கிட்டத்தட்ட 9-12 மீட்டர் வரைக்கும், அதாவது ஒரு 30-40 அடி தூரம் வரைக்கும் அதால் இப்படி போக முடியுமா? அதோட உடம்ப நீளத்தை விட 115 மடங்கு அதிக தூரம் இது. ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். நல்ல பிரைட் பச்சை கலர்ல இருக்கும். விரலுக்கு நடுவுல இருக்கிற அந்த சவ்வு நல்ல ஆரஞ்சு சிவப்பு நிறத்துல பெருசா இருக்கும். ராத்திரியில தான் இது ஆக்டிவா இருக்கும். IUCN லிஸ்ட்ல இப்போதைக்கு லீஸ்ட் கன்சர்ன் தான். ஆனாலும் இது வாழ்ற மழைக்காடுகள் ரொம்ப முக்கியம். இயற்கையில எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க.
சரி, இப்போ டெக்னாலஜி பாதுகாப்பு பக்கம் வரும். நம்ம நாட்டோட பெருமை ஐஎன்எஸ் விக்ராந்த் பத்தியும் குறிப்பிருக்கே. ஆமா, ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்ம கடற்படைக்கு ஒரு பெரிய பலம். இது முழுக்க முழுக்க இந்தியாலே டிசைன் பண்ணி இந்தியன் நேவிஸ் வார்ஷிப் டிசைன் பியூரோ, இந்தியாலே கட்டின கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் முதல் ஏர்கிராஃப்ட் கேரியர் 2022ல நேவில கமிஷன் பண்ணாங்க. இதோட சைஸ் கெப்பாசிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது 262 மீட்டர் நீளம், 62 மீட்டர் அகலம். மொத்த எடை சுமார் 43,000 டன். இதுல 14 டெக் இருக்கு, 2300க்கு மேல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சுமார் 1600 வீரர்கள் தங்கலாம். இதுல ஒரே நேரத்துல 30 ஏர்கிராஃப்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம். MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸ், கொமோவ் 31 ஹெலிகாப்டர், MH-60R ஹெலிகாப்டர், நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ALH LCA நேவி ஏர்கிராஃப்ட், இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணும். ஓ, இது ஸ்டோபார்னு சொல்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அதாவது டேக் ஆஃப் ஆக ஒரு ஸ்கை ஜம்ப் மாதிரி ரேம்ப் இருக்கும். லேண்ட் ஆகும்போது பிடிச்சு நிறுத்துறதுக்கு எரஸ்டர் ஒயர்ஸ் இருக்கும். பிரதமர் கூட போன தீபாவளிக்கு இந்த ஷிப்ல தான் வீரர்களோட கொண்டாடினாங்க. நாட்டுக்கு இது ஒரு பெரிய பலம்தான். சரி, பாதுகாப்புல இருந்து இப்போ சுற்றுச்சூழல் கவலைக்கு வருவோம். ஒடிஷால இருக்கிற கோனார்க் பாலுகன் சரணாலயத்துல புள்ளிமான் எண்ணிக்கை கம்மியாகுதாமே. ஆமாங்க, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சரணாலயம் 1984ல அறிவிச்சாங்க. பூரிக்கும் கோனார்க்குக்கும் நடுவுல கடற்கரையோரமா இருக்கு. இங்க சவுக்கு மரம், முந்திரி தோட்டம்லாம் நிறைய இருக்கும். நுவானாய், குஷபத்ரா மாதிரி ஆறுகளும் இது வழியா போகுது. இங்க புள்ளிமான், குரங்கு, காட்டுப்பூனை, கழுதப்புலி மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு. முக்கியமா ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டை போட வர்ற முக்கியமான கடற்கரையில இதுவும் உண்டு. அப்போ மான் குறையுதுன்னா? புள்ளிமான்கள் பொதுவா இந்தியால நிறைய இடத்துல இருக்கு. IUCN ஸ்டேட்டஸ் படி லீஸ்ட் கன்சர்ன்டு தான். ஆனா இந்த குறிப்பிட்ட சரணாலயத்துல அதோட எண்ணிக்கை குறையுதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த இடத்தோட சூழல் ஏதோ மாற்றம் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆபத்து இருக்கலாம். ஏன் குறையுதுன்னு பார்த்து சரி பண்ணணும். ஆமா, கவனிக்க வேண்டியதுதான். சரி, பெரிய விலங்குகள்ல இருந்து இப்போ ரொம்ப சின்ன மூலக்கூறுக்கு வருவோம். நாகாலாந்து யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் சினாபிக் அமிலம்னு ஒன்னு டயபெட்டிக் புண்ணை சரி பண்ண உதவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாமே. அது என்ன அமிலம்? சினாபிக் ஆசிட். இது இயற்கையாவே நம்ம சாப்பிட்ற நிறைய பொருள்ல இருக்கு. மசாலா, சிட்ரஸ் பழங்கள், பெரி பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இதுலெல்லாம் இருக்கு. இது ஒரு ஃபீனோலிக் காம்பவுண்ட். இதுக்கு நல்ல ஆக்சிஜனேற்ற தடுப்பான் பண்பும் அழற்சி எதிர்ப்பு பண்பும் இருக்கு. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு புண்ணு ஆறுறது ஒரு பெரிய சவால். இது எப்படி உதவுதுன்னு சொல்றாங்க? நாகாலாந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் இருந்தா, குறிப்பா கால்ல வர்ற புண்ணு, டயபெட்டிக் ஃபுட் அல்சர், ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில சமயம் ரொம்ப மோசமாகி காலையே எடுக்க வேண்டிய நிலைமை கூட வரும். ஆமா, இதுக்கு காரணம் நரம்பு பாதிப்பும் ரத்த ஓட்டம் சரியில்லாததும் தான். இந்த சினாபிக் அமிலம் SIRT1 அன்னு ஒரு புரோட்டீன் பாத்வேயை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால திசுக்கள் ரிப்பேர் ஆகிறதும், புது ரத்த நாளம் உருவாகிறதும், ஆஞ்சியோஜெனிசிஸ், வீக்கம் குறையறதும் வேகமா நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டயபெட்டிக் புண்ணுக்கு ஒரு நல்ல இயற்கையான ட்ரீட்மெண்ட்டா வரலாம். இது பெரிய நம்பிக்கை கொடுக்குது. அடுத்து மருத்துவத்துல இன்னொரு முன்னேற்றம், மலேரியாவுக்கு எதிரா MAM01ன்னு ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடியா. அது என்னது? மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், MABSங்கிறது லேப்ல உருவாக்குற புரோட்டீன்ஸ். இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யற மாதிரியே தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை மட்டும், அதாவது ஒரு வைரஸ், பாக்டீரியா, இல்ல இந்த கேஸ்ல மலேரியா கிருமியை மட்டும் ரொம்ப துல்லியமா போய் தாக்குற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. MAM01ங்கிறது அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு புது MAB. போய் முதல்ல கல்லீரலுக்கு போகும், அப்புறம் தான் ரத்தத்துல கலக்கும். இந்த AMO01 என்ன பண்ணுதுன்னா, அந்த கிருமி ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீனை போய் பிடிச்சுக்குது. அதனால அதால பரவ முடியாம நோய் வராம தடுக்குது. இதோட டெஸ்ட்லாம் எப்படி இருக்கு? இது நடைமுறைக்கு வந்தா என்ன யூஸ்? ஆரம்ப கட்ட ஹியூமன் ட்ரையல்ஸும் ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா இருக்கு, டோஸுக்கு ஏத்த மாதிரி நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, இது உடம்புல ரொம்ப நாளைக்கு இருக்குமா. ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டா கூட பல மாசத்துக்கு மலேரியா வராம பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மலேரியா அதிகமா இருக்கிற இடங்கள்ல சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் மாதிரி ஈஸியா பாதிக்கப்படுறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, கடைசியா ஒரு சின்ன பூச்சிக்கு வருவோம். கராபிட் வண்டு. இந்த தரை வண்டுங்களை வச்சு மண்ணுல மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படி? ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கராபிட் வண்டுகள் இல்ல தலை வண்டுகள்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் பீட்டில்ஸ். இதுங்க கராபிடே குடும்பத்தை சேர்ந்தது.
காடு, புல்வெளி, விவசாய நிலம்னு எல்லா இடத்துலயும் மண்ணுல இதுங்க இருக்கும். சரி. இதுங்களுக்கு நல்ல நீளமான காலும் வலுவான தாடையும் இருக்கும். நத்தை, புழு, கம்பளி பூச்சின்னு சின்ன பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். அதனால விவசாயத்துக்கு இதுங்க ஒரு வகையில நல்லது. யாராவது தொந்தரவு பண்ணா ஒரு மாதிரி வாசனை அடிக்கும்னு கூட சொல்லுவாங்க. இத வச்சு எப்படி மைக்ரோ பிளாஸ்டிக்க கண்டுபிடிக்க முடியும்? ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மண்ணுல மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தா அது இந்த வண்டுகளை பாதிக்குதாம். அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் அளவு அதிகமானா இந்த வண்டுகளோட எண்ணிக்கை குறையலாம், இல்ல அதோட ஆரோக்கியம், நடத்தை இதெல்லாம் மாறலாம். அதனால இந்த வண்டுகளோட நிலைய வச்சே அந்த மண்ணு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு, குறிப்பா மைக்ரோ பிளாஸ்டிக் எந்த அளவு இருக்குன்னு மறைமுகமா தெரிஞ்சுக்கலாம். இததான் உயிர் சுட்டிகள், பயோ இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றோம். அப்போ ஒரு சின்ன வண்டு கூட நமக்கு சுற்றுச்சூழல் பத்தி சொல்லும். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னா, உலக அளவுல நிதி விதிகள், FATF, நம்ம ஒரு பிசினஸ்க்கு உதவுற திட்டங்கள், AEO, சொத்து பிரச்சனைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு, லிஸ்பெண்டன்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில புதுசா கிடைச்ச ஆச்சரியமான உயிரினங்கள், செடி, தவளை, நம்ம நாட்டு பாதுகாப்பு, INS விக்ராந்த், ஒரு காட்டுல மானுகளுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, கோனார்க், டயபெட்டிஸ் புண்ணுக்கு ஒரு மருந்து, சினாப்டிக் அமிலம், மலேரியாவுக்கு ஒரு ஆன்டிபாடி MAM01, மண்ணுல இருக்கிற பிளாஸ்டிக்க காட்டி கொடுக்கிற வண்டு வரைக்கும் கேரபிட் பார்த்துட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. FATF மாதிரி குளோபல் பாலிசி நம்ம பொருளாதாரத்தை பாதிக்குது. AEO மாதிரி திட்டம் சின்ன பிசினஸை தூக்கி விடுது. லிஸ்பெண்டன்ஸ் மாதிரி சட்டம் தனி ஆளோட உரிமையை காப்பாத்துது. இரவி குளம் மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல புது உயிரினம் உருவாகுது. அதே சமயம் கோனார்க் மாதிரி இடத்துல வர்ற மாற்றம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. சயின்ஸ் சினாபிக் அமிலம் MUM01 மாதிரி எப்பவும் பிரச்சனைக்கு தீர்வு தேடிட்டே இருக்கு. சில சமயம் கரப்பிட் வண்டு மாதிரி இயற்கையே நமக்கு சில விஷயங்களை சொல்லுது. இந்த கனெக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறது முக்கியம் தோணுது. ஆமா, கண்டிப்பா. இந்த இணைப்புகளும் தாக்கங்களும் நம்மள யோசிக்க வைக்குது. சரி, இன்னைக்கு நாம பேசுனதை வச்சு கேக்குற உங்களுக்காக ஒரு கேள்வி. மலபார் பறக்கும் தவளையோட அந்த ஸ்பெஷல் கிளைடிங் திறன், இல்ல டெட்ரானியம் மணிலாலியான மாதிரி ஒரு செடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிடைக்கிறது, இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சூழல்ல உருவான அடாப்டேஷன்ஸ். இப்போ வேகமா மாறிட்டு வர்ற கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி யுனிக்கான அங்க மட்டுமே வாழக்கூடிய எண்டெமிக் உயிரினங்களோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கும்? இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, யோசிங்க.